இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 12வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இடையில அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் குஜராத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அகமதாபாத் பிட்ச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு, நல்ல ஸ்கோரும் வந்தது. பட் ரீசன்ட் மேட்சஸாக பிளாக் சாயில் பிச்சிங்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லோ பவுலர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் கொடுக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் ரன்ஸ் கொஞ்சம் வருது. தென் லேட்டர் ஆக ஆக பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. லாஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் GT மேட்ச்லையும் இனிஷியலாக 2 இன்னிங்ஸ்லையும் ரன்ஸ் கொஞ்சம் வந்தது. தென் லேட்டராக ரன்ஸ் பெருசாக வரலை. செகண்ட் இன்னிங்ஸில் மும்பை 8 விக்கெட்ஸ் கையில் இருந்தும் லாஸ்ட் 8 ஓவர்ஸில் 61 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாமல் லாஸ் ஆனாங்க. ஸோ இனிஷியல் பேட்டர்ஸ் தென் கொஞ்சம் ஸ்லோவராக பவுல் பண்ணுற பவுலர்ஸ் மோஹித் சர்மா தென் புவனேஸ்வர் குமார் மாதிரி பவுலர்ஸை டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக இங்கே 29 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 14 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 14 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 171 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 233 ரன்ஸை GTயும், லோவஸ்ட் ஸ்கோர் 102 ரன்ஸை RRO இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 7 டைம்ஸும் 150 to 189 15 டைம்ஸும் above 190 6 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. குஜராத் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. லாஸ்ட் மேட்ச்சில் CSK கிட்ட லாஸ் ஆனாங்க. பட் அது சென்னை கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்த வென்யூவில் மும்பையை பீட் பண்ணாங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் லெவனோட தான் போவாங்க. இம்பேக்ட் சப்பில் சாய் சுதர்ஷன் தென் மோஹித் சர்மா கடையில் ஸ்வாப் இருக்கும். SRH பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் மும்பையை பீட் பண்ணாங்க. நட்ராஜன் இன்ஜரியால் லாஸ்ட் மேட்ச்சில் ஆடலை. இந்த மேட்ச்சில் ஆடுவாரா பார்க்கணும். நட்ராஜன் உள்ளே வந்தால் உம்ரான் மாலிக்கை ட்ராப் பண்ணுவாங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. இம்பேக்ட் சப்பில் டிராவிஸ் கட் தென் உம்ரான் மாலிக்கு கடையில் ஸ்வாப் இருக்கும். GT விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரித்திமன் சாகா 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் SRH 8 இன்னிங்ஸில் 198 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடியிருக்காரு. பவர் பிளே ஓவர்ஸில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. கில் இந்த வென்யூவில் 64 ஆவரேஜில் 700 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 3 50ஸும் 2 100ம் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் ஹைதராபாத் லாஸ்ட் சீசனில் இங்கே ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. நல்லா ஆட முடியும். பட் கில் அகேன்ஸ்ட் புவனேஸ்வர் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. சுப்மான் கில் எப்பவும் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ், அதுவும் புவனேஸ்வர் குமார் தீபக் சாகர் மாதிரி ஸ்லோ பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் தடுமாறுவார். லாஸ்ட் மேட்ச்சில் தீபக் சாகர் கிட்ட அவுட் ஆயிருந்தாரு. அதை கன்சிடர் பண்ணணும். சாய் சுதர்ஷன் ஒன்டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் SRH 2 மேட்ச்சில் 58 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 54 ஆவரேஜில் 326 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. விஜய் சங்கர் லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடியிருந்தார். இந்த மேட்சுக்கு நம்பர் 6ல் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். லாஸ்ட் சீசனில் டீசெண்டாக ஆடியிருந்தார். இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. விஜய் சங்கர் பழைய SRH பிளேயர். SRHக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி 23 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. டேவிட் மில்லர் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. அகேன்ஸ்ட் SRH 23 ஆவரேஜில் 229 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் SRH. தென் மற்ற எந்த மேட்ச்லையுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. ஒமர் சாய் 6th டவுனில் பேட்டிங் ஆடியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். பட் இந்த மேட்சுக்கு நம்பர் 4ல் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்த வென்யூவில் பவுலிங்கில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் லாஸ்ட் 2 மேட்சஸாக பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவர் பிளேயில் 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஒமர் சாய் மாதிரி பவுலர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். பவுலிங்கில் 1 விக்கெட் தென் பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ராகுல் டிவேட்டியா 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். அகேன்ஸ்ட் SRH 7 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காரு. அதில் 2 இன்னிங்ஸில் 45 தென் 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற 5 மேட்சும் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆயிருக்காரு. SRH டெத் ஓவர்ஸில் குவாலிட்டி பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ண முடியும் பார்க்கணும். ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவர் தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார்.
ரஷீத் கான் பழைய SRH பிளேயர் அகேன்ஸ்ட் SRH 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 11 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். மோகித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் 1 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 8 பாலுக்கும் 1 விக்கெட்டுங்கிற மாதிரி இந்த வென்யூவில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் SRH லாஸ்ட் சீசனில் 4-4 எடுத்திருந்தாரு. ஓவராலாக அகேன்ஸ்ட் SRH 12 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. உமேஷ் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இல்லை. அகேன்ஸ்ட் ஹைதராபாத்தும் சரி, இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மிடில் ஓவர்ஸில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். பேஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸில் டெய்ல் எண்டர்ஸ் பேட் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சாய் கிஷோர் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக பவுல் பண்ணியிருந்தார். 2 மேட்ச்லையும் 1 விக்கெட் வச்சு எடுத்திருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். SRH விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கிளாசன். இப்போதைக்கு பெஸ்ட் T20 பிளேயர்னா அது கிளாசன் தான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருக்காரு. நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. அகேன்ஸ்ட் குஜராத் 1 மேட்ச் ஆடி 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் தான் அந்த 50 அடிச்சிருக்காரு. ஸோ நல்லா ஆட முடியும். மயங்க் அகர்வால், தென் டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹெட்டோட ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இனிஷியலாக ஒரு கேட்ச் ட்ராப் இருந்தது, பட் சூப்பராக ஆடி இருந்தார். ஹெட் இந்தியன் பிச்சில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்த வென்யூவில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. ஸோ நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. மயங்க் அகர்வால் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் GTயும் கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 99 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவர் பிளேயில் ஆடுறதால நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. அபிஷேக் சர்மா 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. அகேன்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. அப்துல் சமாத் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் குஜராத்தும் கிரேட்டாக இல்லை. மார்க்ரம் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். இந்த மாதிரி கிரவுண்டில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். அகேன்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட, பட் பவுல் பண்ணுறது டவுட்டு தான். ஷபாஸ் அகமத் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி கொடுக்கக்கூடிய பவுலர். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்கவும் முடியும். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் 2-3 ஓவர்ஸ், தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பிச்சில் கமின்ஸ் மாதிரி பவுலர்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. புவனேஸ்வர் குமார் பவர் பிளேயில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் GT 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் அகேன்ஸ்ட் GT 5-4 எல்லாம் எடுத்திருக்காரு. சுப்மான் கில்லை 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, எஃபெக்டிவாக இருக்க முடியும். உம்ரான் மாலிக் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். 2022 சீசனில் அகேன்ஸ்ட் GT 5-4 எல்லாம் எடுத்திருக்காரு. 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் பவுல் பண்ணி 15 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. மயங்க் மார்க்கண்டே லெக் பிரேக் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் 3 ஓவர், தென் சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் GT 1 மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்காரு. உனாட்கட் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். எல்லா மேட்சுக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா டவுட்டு தான். பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் குஜராத்தும் சரி, இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், தென் சாஹா. பேட்டர்ஸில் சுப்மான் கில், டிராவிஸ் ஹெட், தென் சாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்ரம், ஒமர் சாய். பவுலர்ஸில் ரஷீத் கான், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், தென் மோகித் சர்மா. இதில் விருத்திமன் சாஹாக்கு பதிலாக மயங்க் அகர்வாலை ட்ரை பண்ணலாம். தென் மார்க்கண்டேவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ஷபாஸ் அகமத், உம்ரான் மாலிக், மார்க்கண்டே, ஸ்பென்சர் ஜான்சன், சாய் கிஷோர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒமர் சாய், சுப்மான் கில், கிளாசனை எல்லாம் ட்ரை பண்ணலாம்.
கிராண்ட் லீக்ல சாய் சுதர்ஷன், டிராவிஸ் ஹெட், தென் ஏடன் மார்க்ரம் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.